என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நமக்கெல்லாம் ஒரு சின்ன தலைவலி வந்தாலே நம்ம துவண்டு போயிடுறோம். ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்மால் சமாளிக்க முடியல. வானம் இயற்கையாக மேகமூட்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் என்றைக்கு வத்தல் வடம் காய போடலான்னு இருக்கணும் அன்றைக்கி தான் இந்த வானம் கூட சரி செய்யுது அப்படின்னு. ஆக இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்துலேயும் அடி, ஒவ்வொன்றும் ஒரு இடி. துவண்டு போய் வேறு யாராவது ஒருவராக இருந்து கொண்டால் தற்கொலையே செய்து கொள்வார்கள். ஆனால் அந்த நிலையை மாறி அதை எதிர்த்து உலகத்தினுடைய தலைவரானார் ஒருவர். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க. அவர் சாதாரணமான ஒரு அமெரிக்க நாட்டினுடைய குடிமகன். அவர் ஒரு தேர்தலில் போட்டியிட்டார், தோற்று போயிட்டார். ஒரு வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், வேலை போயிடுச்சு. பாராளுமன்றத்திற்கு ஒரு பதவிக்காக போட்டியிட்டார், தோற்று போயிட்டார். தன்னுடைய மனைவிக்கு பெரிய நோய் வந்தது, இறந்து போயிட்டாங்க. இவருக்கு நரம்பு தளர்ச்சி, பலகீனம் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் ஒரு சபாநாயகர் பதவிக்காக போட்டியிட்டார், அதுலேயும் தோற்று போயிட்டார். வியாபாரத்தை ஆரம்பித்தார், அங்கேயும் அதே தான். மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டார், அங்கேயும் தோற்கடிக்கப்பட்டார். நில அதிகாரி பதவிக்கு விண்ணப்பித்தார், தொடக்கத்திலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செனட் பதவிக்கு போட்டியிட்டார், அதையும் தோற்று போயிட்டார். பிறகு உதவி ஜனாதிபதி தேர்தலுக்காக விண்ணப்பித்தார், அங்கேயும் வழக்கப்படி தோல்விதான். பிறகு மீண்டும் செனட் பதவிக்கு போட்டியிட்டார், மீண்டும் தோல்வி, அடிமேல் அடி. ஆனால் மனம் தளரவில்லை, விடாமுயற்சியை கைவிடலை. 2 ஆண்டுகளில் அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகவே ஆகிவிட்டார். அந்த அற்புதமான மனிதர் அகிலம் போற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். கருப்பின மக்களின் விடுதலைக்காக வந்தவர், வெள்ளை உள்ளம் கொண்ட ஒப்பற்ற தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஜனநாயகத்திற்கு அவர் கொடுத்த அந்த வரையறை தான் உலகத்திலே அனைவரும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார்கள். மக்களுக்கு, மக்களால், மக்களாலேயே நடத்தப்படுகிற ஆட்சி. டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள் என்று அவர் அற்புதமான ஒரு வரையறை கொடுத்தார். அந்த வரையறை அற்புதமான ஜனநாயகத்திற்கான வரையறை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவரி சக்சஸ். முயற்சி அல்ல, முயற்சி திருவினையாக்கும். ஆனால் விடாமுயற்சி தான் ஒருவனை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அந்த விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணம், அந்த விடாமுயற்சிக்கு ஒரு அவதாரம் என்று சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கனை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? எனவே இந்த வாழ்க்கையை நாம் படிக்கும்போது விடாமுயற்சி ஒன்று இருந்தால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் நாம் அவற்றை மிதித்து மேலே போயிடலாம். ஒரு கிணத்துல பாழும் கிணறு, அதில் ஒரு குதிரை விழுந்துடுது. அந்த குதிரை விழுந்த உடனே மக்கள் பார்த்தாங்க, அதை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அந்த குதிரை ஒத்துழைக்கவில்லை. சரி, இந்த குதிரை எப்படியாவது போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு அங்கே இருக்கிற மணலை தூக்கி 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 வாரி அந்த குதிரை மேலே போட்டாங்க. ஏன்னாக்கா அது அப்படியே கிணறோடு கிணறாக பொச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மணல் விழுந்து கொண்டே இருந்தது குதிரை மேலே. குதிரை என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்த பிறகு அந்த மணலையே மிதித்து கிணத்து தாண்டி ஓடி போயிடுச்சு. அதாவது அந்த குதிரையின் மீது விழுந்த மணலை போல, அழுக்கை போல நம் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், பல அவதூறுகள் பேசலாம். ஆனால் அந்த எல்லாம் அவதூறுகள் என்று பார்க்காமல் அவைகளின் மீதே நடந்து வாழ்க்கையில் வென்றுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு பார்த்தோம்னா தெரியும், மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சாதாரண நிலையிலிருந்து வந்தவங்கள் தான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க.
கோல்டா மேயர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமராக மாறினார்கள். ஓபராய் அவர் மாதிரி ஒரு கிளார்க். அவர் ஓபராய்க்கு உலகத்தில் ஓட்டல்கள் இல்லாத நாடே கிடையவே கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒரு பேட்டன்ட் ஆஃபீஸில் குமாஸ்தாவாக பணி செய்து கொண்டிருந்தார். அவர் முயற்சி செய்து மிகப்பெரிய அறிவியல் தத்துவங்களை இந்த உலகத்துக்கு தந்துட்டார். இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்கின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியிலே 32வது அமெரிக்க ஜனாதிபதி. இவரை பற்றி மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 கால்களையும் இழந்தவர். ஆனால் 4 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமெரிக்காவிலே பெரும் பஞ்சம் வந்தபோது, கிரேட் டிப்ரெஷன் வரும்போது அதை அற்புதமாக கையாண்டவர். பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்கிய போது அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்தவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக வாழ்க்கையில் எந்த நிலையில் கூட வேண்டாலும் நாம் இருக்கலாம். ஆனால் நாம் விடாமுயற்சியை மேற்கொண்டால் மிக உயர்ந்த இடங்களை சென்று அடையலாம். இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் தட் ஃபிக்ஸஸ் யுவர் அல்டிடியூட் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எவ்வளவு உயரத்தில் போக வேண்டும் என்பதை உங்களுடைய மனப்பாங்கு தீர்மானிக்கிறது. நமது மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது ஒரு திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எந்த அளவுக்கு நம் எண்ணங்களின் தரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம். எப்போது பார்த்தாலும் குறை சொல்லினே இருக்காதீங்க. ஒரு இருளை பழிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது மிகச் சிறந்தது. எப்போதும் உற்சாகமாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை நான் சொல்றேன். எப்போ உற்சாகமாக இருங்கள். ஒரு ஆற்றலை, உங்கள் ஆற்றலை அரைகுறையாக பயன்படுத்தாமல் முழுமையாக உங்கள் ஆற்றலை பயன்படுத்துங்க. முழுமையாக பயன்படுத்தும் போது எந்த சாதனையும் நீங்கள் செய்யலாம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்மறை சிந்தனையை விட்டொழியுங்கள். இந்த 3ஐயும், அதாவது உற்சாகம், எதிர்மறை சிந்தனையை விடுதல், முழுமையாக ஆற்றலை செலவு செய்தால் நீங்களும் இவர்களைப் போல உச்சக்கட்டத்திற்கு செல்லலாம். மாற்றம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் அது வெளியிலிருந்து மாற்றம் வரதில்லை, நம் உள்ளுக்குள்ளிருந்து அந்த மாற்றமானது வர வேண்டும். ஆல் தி பெஸ்ட்.